வணக்கம். நம்மளோட ஆக்ட்ரஸ் ரேகா இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். காலையில விஜயகாந்த் சார் பத்தி அந்த நியூஸ் வந்ததுலேருந்து எல்லாருமே சோகத்துல ஆழ்ந்திருக்கோம். தமிழ்நாடே அதிர்ச்சியா இருக்கு. ஒரு கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்ல அப்படிங்கிறது. ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு இது பார்க்கும்போது. எல்லாருக்கும் தெரியும் இல்ல, ஒரு 3 வருஷமாவே அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு. கொஞ்சம் ஹெல்த்தியா ஆக்டிவ் இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டுல இருந்துக்கும் போது எல்லாருக்குமே இப்படி ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்கும்போது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நமக்கு. ஐயோ ரொம்ப ஹெல்த்தி இல்லையே, அவரால் தன்னால செயல்பட முடியலையே. இதுதான் எல்லா ஆக்டர்ஸும் சொல்றது. இந்த பணம் காசு புகழ் சொத்து சுகம் எல்லாம் வரும் போகும், ஆனா ஹெல்த் வந்து நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அவர் இருக்கும்போது எல்லாத்துக்குமே நல்லது இருக்காரு. நடிகர் சங்கத்துக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல இருக்கட்டும், ஏழைங்களுக்கா இருக்கட்டும், அவங்களுடைய நற்பணி மன்றம் ஆளுங்களுக்கா இருக்கட்டும், ஷூட்டிங்ல இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப திருப்தியா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. வெரி பிக் லெஜண்ட். நான்லாம் ஆக்ட் பண்ணும்போது அப்ப புதுசா வந்த நடிகை. அவரை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கும். ஃபைட் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஷாக் ஆகுவேன். அவ்வளவு நல்லா ஃபைட் பண்ணுது. ஒரு 10-20 பேர் அவர் கூடயே இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் ஆக்ட் பண்ணேன். நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட. நல்லா இப்படி பண்ணிக்கோங்கம்மா அப்படி பண்ணிக்கோங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் சரி சமமாப்பா சாப்பாடு கிடைச்சிச்சா, ஃபுட்டு கிடைச்சா, அக்கமில்லி அப்படின்னு சொல்லி எல்லாம். அப்பெல்லாம் இப்ப எல்லாம் தானே கேரவன் வந்திருக்கு. அப்பெல்லாம் கேரவன்ஸ் எல்லாம் இல்லை, கார் எல்லாம் வசதியா இருக்கா, சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாரு. எல்லாத்தையும் நம்ம ரஜினி சார் மாதிரியே தான் ரொம்ப பாக்கமா இருக்காரு. ரொம்ப கிரேட் பர்சன். நல்ல படங்கள் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா பார்க்க முடியல. நடிகர் சங்கத்துல இருந்தாரு, அப்புறம் பாலிடிக்ஸ்ல இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இவ்வளோ அவரே வளர்த்துக்கிட்டாரு நிறைய இல்லையா. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிக்கும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். பாவம் எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க தான். அதான் நம்ம வந்து இப்போ ரீசெண்டா கூட ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, போனதுக்கு அப்புறம் நல்லது நல்லது சொல்றாங்க, நீ இருக்கும்போது அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ஹெல்த் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பின்னாடி சொல்லுவாங்க. இருக்கும்போதே நமக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு போயிடணும். எவ்வளோ பேர் லெஜண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து நேர்ல அஞ்சலி பண்ண முடியலன்னு தான் எனக்கு இருக்கும். ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கோம், நம்மளை விட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய கல்யாணத்துக்கு போறோம்னா இல்லையா, எல்லாருடைய டெப்த் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். பட் இப்போ பிருத்திவிராஜோட ஒரு படத்தோட இதுல இருக்கும் காம்பினேஷன், ஒரு 1500 ஒரு 40 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல இருக்காங்க. விட்டுட்டு வரவும் முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நிச்சயமா மேம். அவர் என்னைக்குமே நம்மளோட தமிழ் மக்களோட மனசுல கேப்டன் அப்படிங்கிற அந்த இடத்த வந்துட்டு அவர் தவிர வேறு யாராலையும் இமேஜின் பண்ண முடியாது. அவரோட இருப்பார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கும்.